ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் போன தடவை ஜனக்பூர் பார்த்தோம் இல்லைங்களா? ஜனக்பூருடைய பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எந்த கோயில் போயிட்டுருக்கோன்னா ராஜ்தேவி மந்திர். இது வந்து பாபா பூத்நாத் மகாதேவ் டெம்பிள் தான். இது லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஜலேஸ்வர் டெம்பிள்னு அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது. இந்த கோவில் தான் வந்து பூத்நாத் மகாதேவ் டெம்பிள்ன்றது. இதுலேயும் லிங்கம் பாருங்கள், அந்த பசுபதிநாத்தில் பார்த்த மாதிரியே 4 முகம் இருக்கும். அதாவது 4 சைடும் முகம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லிங்கத்தில் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அதை அபிஷேகம் பண்ணிட்டு வரும். இது வந்து கிருஷ்ணர் கோயில், கிருஷ்ணர் டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இது அங்கே சைட்லேயே வந்து இது மாதிரி இருந்துச்சு, சிவன் மாதிரி பார்வதி மாதிரியும் எடுத்து அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சம் கோவில் போனோம் இல்லையா, அதெல்லாம் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் இடங்கள், அதாவது சீதா ராமா ராஜ்தேவி கல்யாணம் பண்ணது, அவங்க வளர்ந்தது, சீதை வளர்ந்தது. இது வந்து அந்த ராஜ்தேவி மந்திர் அப்படின்றது. இந்த மந்திர் ராஜ்தேவி மந்திர் போயிட்டு அது உள்ளே போனோம்னா அம்பாள் இருக்கும். அப்புறம் லைனாக சிவலிங்கமும் இருக்கும். அதில் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கோவில் போகிறோன்னா தனுஷ்தாமும் பரசுராம் மந்திர், பரசுராம் தாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த 2 பிளேஸும் நம்ம போனோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோவிலை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த ராஜ்தேவி மந்திர் அப்படின்றது இப்போ 2 சிங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கிட்டையும் வந்து அம்மன் இருக்கும். அது போய் கும்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் அது ஃபோட்டோவில் எடுத்தோமா என்ன எனக்கு தெரியல, கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். திரும்ப 9 ஆயிடுச்சா, இது 7 ஆயிடுச்சா, இது 2 9 ஆயிடுச்சா அப்படின்னு அவர் சொல்கிறாரா? சிவதனுசு மந்திர சொல்லுங்க. பார்த்தோம்னா இந்த சிவலிங்கம் வந்து நிறைய சுற்றி இருக்குது. அதை கொண்டு ராஜ்தேவி மந்திரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனுஷ்தாம் போனோம். இந்த தனுஷ்தாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜனகாபுரியிலேருந்து சுமார் ஒரு 14-18 கிலோமீட்டர் வடகிழக்கில் அமைஞ்சிருக்குது. இந்த தனுஷ்தாம் பகுதி பார்த்தா இந்த ராமாயண அந்த வரலாற்றோட ரொம்ப நெருங்கி தொடர்புடையதாக இருக்கும். சீதா சுயம்பரத்தின் போது சிவபெருமானின் வில்லான விநாயகதனுசு, சிவதனுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவதனுசை ஸ்ரீராமர் முறித்த போது அதிலிருந்து வந்து ஒரு பகுதி வந்து இங்கே விழுந்ததாக வந்து நம்பப்படுகிறது. அப்படி தான் அந்த உடைந்த வில்லின் ஒரு பகுதி வந்து இன்னும் அங்கே பாறை வடிவில் இருக்கிறதா பக்தர்கள்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க. இங்கே ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் மகர மேளா அப்படின்ற ஒரு திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இதில் வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு பூசாரி இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதையும் கொஞ்சம் கேளுங்க. அங்கே வந்து பாதாள கங்கை இருக்கிறதா சொல்கிறார், அங்கேருந்து தண்ணீர் வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வில்ல முறிச்சார் இல்லையா ராமர், அது வந்து 3 பார்ட்டாகி விழுந்துச்சான். ஒன்று தனுஷ்கோடி, இன்னொன்று வந்து ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வந்து இந்த தனுஷ்தாமில் விழுந்ததாக சொல்கிறாங்க. அது அப்படியே விழுந்து பாறையாயிட்டுருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. அவரும் வந்து இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாரு. கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அதையும் கொஞ்சம் கேளுங்க. கேட்டுட்டு அப்படியே வாங்க நம்ம பரசுராம் டெம்பிளுக்கு அடுத்து நம்ம போகலாம். அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சீதாராம்னு எழுதி இருந்துச்சு. இந்த பாறை மாதிரி இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் அந்த வில்லோட பார்ட்டு தான், இங்கே விழுந்த பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதனால் இதை வந்து ஒரு தனுஷ்தாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புனித இடமாக வணங்குறாங்க. இந்த 10 இடத்துல இதுவும் ஒரு ஒன்று சிவதனுசு விழுந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து அவர் சொல்லுவார், அதையும் கொஞ்சம் கேளுங்க. கேட்டுட்டு रामेश्वरम, धनुषकोटी और लेक धनुसागर जनकपुर राम टेम्पल के पास एक बड़ा वाटर हॉल, ये हुए सेंट्रल पार्ट। तो मेन ये हुआ ये सेंट्रल पार्ट। ये ट्री है ना, पीपल ट्री, ये सेंट्रल पार्ट ही पर है। इनको भी 550 ईयर्स। अब ये धनुष ग्रोइंग, ये ग्रो हो रहा है, वो अभी नया निकल रहा है वहाँ। हाँ, ये ग्रो होने के कारण से ही इसको बड़ा टेम्पल नहीं बनाया गया है।
और यहाँ एक हॉल है जिस और पाताल गंगा हमारे यहाँ के लिए एक सूचक इंडिकेटर वाटर लेवल से आंकड़ा होता है कि जितना वाटर ऑफ रहे उतना सिचुएशन अच्छा, जितने वाटर डाउन गए उतना सिचुएशन खराब। ऐसे देखने में लगता है जैसे रुद्राक्ष हो ना शिवा, ये नो स्टोन नो आयरन नो लावा, इसीलिए इसको नेचुरल रखा गया है। ऐसे आइए दर्शन कीजिए, जल अभिषेक कीजिए। यहाँ उन वो को मुख्य टुकड़ा है वो था नहीं यो टुकड़ा यानाई कहता होने विष्णु पुराण को अनुसार यानाई दौदीची ऋषि को हार बनी कर वहाँ के அதே தான் சொல்கிறாங்க. இந்த தனுஷ்தாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பரசுராம் தாலாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன் நான். இந்த பரசுராம் அப்படின்றவர் என்னென்னா இந்து புராணங்களின்படி விஷ்ணு எடுத்த 6வது அவதாரம் அது பரசுராம். பிராமணத்தில் பிறந்தாலும் சத்திரியர் போல வீரத்துலேயும் வீரமும் போர்க்குணமும் கொண்டவராக இவர். இப்போ நம்ம நேராக பார்க்குறது தான் பரசுராம் தாலாப். சிவபெருமானிடமிருந்து பெற்ற அந்த பரசு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோடரி மாதிரி இருக்கும், அதை அவர் கையில் வச்சே இருப்பார். அந்த ஆயுதத்தை வந்து அவர் எப்போதும் வச்சுருக்கிறதுனால தான் அவர் பேர் பரசுராம். அந்த கோடரி பேர் பரசு, அதை வச்சுருக்கிறதுனால தான் அவருக்கு பரசுராம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு பகவான் தான் அவனுடைய 6வது அவதாரம் இது. மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரங்களான பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன் இவங்களுக்கெல்லாம் வில்வித்தை, போர் கலைகள் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் இந்த பரசுராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் புராண கதைகளில் வர்றது. இப்போ இந்த கோவிலையும் நம்ம சுற்றி பார்ப்போம். பார்வதி கா மந்திர், சிவா கா மந்திர், தாமரை பூவில் லிங்கம். சிவலிங்க பூ மாதிரி தான் பாவா, கரெக்ட், சிவலிங்க பூ தான். இல்லை லிங்கம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் சிவலிங்க பூ. ஆஹாஹா, இது என்ன லக்ஷ்மணா தலாப் இல்லை, பரசுராம் சாரி பரசுராம். அங்கே போகணுமா? இந்த பரசுராம் தாலாப் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து காட்டேஜுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே லஞ்சு அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் பேக்கிங் எல்லாம். வாங்க வாங்க வாங்க. சியாராம் ராம் சியாராம். ஓகே, இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பஸ் ரெடியாக இருந்துச்சு. ஏறி அங்கே பார்டர் தாண்டி இந்தியா பார்டர், நேபாளில் எல்லாமே முடிஞ்செடுத்து பார்க்க வேண்டியதெல்லாம். அதனால் நேபாள் பார்டர் தாண்டி இந்தியா பார்டரை ரீச் பண்ணி அங்கே ஜெயாநகர் அப்படின்ற இடத்துல இறக்கி விட்டாங்க பஸ்லேருந்து. அங்கேருந்து ஜெயாநகர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே ஏறி நம்ம ஜெய்சிடி ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அந்த ஜெயாநகர்லேயே வந்து 6:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து எங்களுக்கு 8:30 மணிக்கு தான் வந்தது. ஸோ நைட்லாம் ட்ரெயின் ட்ராவல் தான். காலை ஏர்லி மார்னிங் வந்து ஜேசிடியில் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அங்கே பப்ளிக் அந்த வாஷ்ரூம் இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து 30 rupees கொடுத்தா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம். அங்கே ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு எல்லோரும் பைத்தியநாத் டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம். அது வந்து ஜார்க்கண்டு, அது வந்து ஜோதிலிங்கத்தில் ஒரு லிங்கம். அது அந்த கோவிலுக்கு போனோம். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நேபாள் ட்ரிப்பில் பார்த்த வரைக்கும் எல்லாமே போட்டாச்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல் அடுத்த வீடியோவில், அழகான வீடியோவில் நம்ம பாபா பைத்தியநாத் டெம்பிளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.